ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கருணாக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம். இதுதான் கருணாக்கிழங்கு. இதை காட்டணும். இது கருணாக்கிழங்கு. அதுக்கு தேவையான பொருள் வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம். இப்போது இது மாதிரி வில்லையாக நறுக்கி குக்கரில் வச்சு வேக விட போகிறேன். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வில்லையாக நறுக்கின உடனே இது வேகிறதுக்குள்ளே ஜலம், இது நல்லா மையாக வேகணும். அந்த ஜலம் விட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த மாதிரி வெள்ளை கிழங்காக இருந்தால் தான் இது காரல் இல்லாமல் இருக்கும். சிகப்பு கிழங்காக இருந்தால் ரொம்ப காரல் இருக்கும். கொஞ்சோண்டு புளி, அந்த புளி ஜலத்தில் வெந்தால் தான் அது வந்து காரல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், போட்டு இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சு நல்லா 2-3 விசில் அடிக்க போகிறோம். இப்போ நான் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு இதை வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் எப்படி மசியல் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்து ஆறின உடனே இதை கரண்டியால் மசிக்கணும். இதை கரண்டியால் மசிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு என்ன பண்ணுறோன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டரை போட்டு அடிச்சிடுறோம். ரொம்ப தண்ணி விட்டாலும் சரியாக இருக்காது, அதனால் அது கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம்தான். ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கருணாக்கிழங்கு மசியலை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதில் சட்டி போட்டாச்சு. சட்டி போட்டு கோகனட் ஆயில் தாளித்து கொட்டுறதுக்கு. உண்டெல்லாம் விட வேண்டாம், நார்மலாக பொரிச்சு கொட்டை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டால் போதும். இந்த கருணாக்கிழங்கு வந்து கிழங்கு சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் நிறைய சொல்கிறா பற்றில, இந்த கருணாக்கிழங்குக்கு அது வந்து சூட் ஆகாது. இந்த கருணாக்கிழங்கு நம்ம நல்லா சாப்பிட்லாம். இது வந்து மூளை சூட்டை தணிக்கும். பைல்ஸு, ஃபிஷர் அதெல்லாம் இருக்கிறவங்கலாம் இதை வந்து அதிகம் உப்பு காரம் இல்லாமல் புளி இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா உடம்புக்கு வந்து இதமாக இருக்கும். இந்த கருணாக்கிழங்கு வந்து நீங்கள் போட்டு வத்த குழம்பு வைக்கலாம். கருணாக்கிழங்கு கெட்டியமாக புளியை கரைச்சி நல்லா வேக வச்சு நிறைய உப்பு காரம் போட்டு அது ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம். ஆனால் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மெத்தட் தான். இது வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகம் உப்பு புளி காரம் சேர்க்க வேண்டாம். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி தாளித்து கொட்டும்போது யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணினா போதும். இப்போ அது கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, கரிசிப்பா இறங்கிறது இது சரியாக வரல. அட்ஜஸ்ட் பண்ணாக்க கீழே மேலே போயிட்டே வந்துட்டுருக்கு. அணைச்சிக்கையில் இல்லை உளுத்தம்பருப்பை போடுறேன். உளுத்தம்பருப்பு லேசாக செவந்த உடனே இது ரொம்ப கனமான சட்டி. செவந்த உடனே நம்மளுக்கு தேவையான அளவு முதல்ல இஞ்சியை போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுக்கணும். போட்டு அதுவும் வதக்கணுன்னு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ
இப்போது இந்த சலவை வர்றதுக்கு இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதில் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்து அது கிடைக்கும். இப்போ நம்ம என்ன போடலை, இதுக்கு உப்பு தான் போடலை, பாக்கி எல்லா வேலையும் ஆகிடுச்சு இதுக்கு. இப்போ நம்ம புளி விட்டு வேக விட்டுருக்கிறதுனால சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு லெமன் புழிஞ்சுட்டா போதும். இது மாதிரி கலராக இருக்கணும், ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. இது தொகையில் சாத்துக்கு தொட்டுக்கலாம், கொத்த குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கலாம். நாங்கள்லாம் இது அல்வா மாதிரி சாப்பிட்டுடுவோம். ரொம்ப பிடிச்சது கருணாக்கிழங்கு மசியல். அதுக்கு நான் இப்போ உப்பு போட போகிறேன். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட சால்ட்டு, ரெட்டு சால்ட்டு இல்லை ஹிமாலயன் சால்ட்டு, பிங்க் சால்ட்டு, இந்த உப்பு என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த உப்பு வந்து 2 கூட வாங்கும், ஏன்னா அவ்வளோ கரிப்புத்தன்மை இருக்காது. இது ஒரு கொதி வந்தாச்சுன்னா கருணாக்கிழங்கு மசியல் ஆயாச்சு. அணைச்சிருக்கேன். எங்கள் பாட்டி காலத்துலலாம் கருணாக்கிழங்கு வந்து வாசலில் வரும். அந்த தூக்குன்னு ஒன்று வச்சுருப்பா, ஒரு மரக்கட்டையில் கயிறை போட்டு கட்டி கீழே வந்து பெரம்பில் 2 தட்டு இருக்கும். அது அளவு வந்து ஒரு தூக்கு இல்லை 5 பழம் ஒரு சேர், 8 பழம் ஒரு சேர், 5 சேர் ஒரு வீசை, 2 வீசை ஒரு தூக்கு அப்படிம்பா. அது வாய்ப்பாடாது. அதில் ஒரு தூக்கு கருணாக்கிழங்கு, ஒரு தூக்கு, 2 தூக்கு, 3 தூக்குன்னு வாங்கி அதை ஒரு ரூமில், ஸ்டோர் ரூமில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுடுவா. ஏன்னா கருணாக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப காரல் இருக்கும், வாடினா தான் அதோட காரல் தன்மை வந்து குறையும். அது என்ன பண்ணுவான்னா, நெல் புழுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு 8 ஆற்றுல இருக்கிறவாளுக்கு தகுந்த மாதிரி அந்த கிழங்கை வந்து நெல் நடுவில் வச்சுடுவா. அதை எடுத்து உரிச்சால்னா அப்படி புட்டு மாதிரி இருக்கும். அதை பாட்டிலாம் அப்படியே சாப்பிடுவா, சமைக்காமல். அதை வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு அதை வந்து சாப்பாட்டில் பக்கத்தில் சைடில் வச்சுட்டு அதோட சேர்த்து சாப்பிடுவா. அது எனக்கு அப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் இப்போ பார்க்கும்போது அதோட நன்மைகள் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது தான் அதெல்லாம் அவெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்கிறது புரியுறது. அதே ஸ்டீமில் வேகும், நெல் வந்து ஸ்டீமில் தானே வேகிறது, இப்போ பாயில்ட் ரைஸாக மாறுறது. அப்போ அந்த கருணாக்கிழங்கும் அந்த ஸ்டீமில் வந்து வெந்து அவ்வளவு நன்னா இருக்கும்.